கட்டுப்பாடு உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேல வைக்க கூடாது. அதுக்கு மேல வச்சவங்க சொன்னாங்க குடும்ப கட்டுப்பாடு நீங்க பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தது என்று சொன்னார். ஓட்டு போட்டுருவா. கால் பிரியாணி புரியுதில்ல, கோழி கால் பிரியாணி ஓட்டு போட்டுருவா. ஆகையினால இந்துக்களுடைய ஓட்டுகள் சிதறி போகும். ஆனால் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுவார்கள், கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுவார்கள். ஆகையினாலே காங்கிரஸ் இழந்த, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், காங்கிரஸ் இழந்த சிறுபான்மையுடைய ஓட்டுக்களை மீண்டும் எப்படி பெறுவது அப்படின்னு யோசிச்சாங்க. இந்துக்களை பற்றி கவலை கிடையாது. 15% கீழாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம் சிறுபான்மையுடைய ஓட்டுக்களை எப்படி பெறுவது என்று சொல்லி கவலைப்பட்டாங்க. அது இழந்த ஓட்டுக்கள், காங்கிரஸ் இழந்த ஓட்டு. மண்டல் தலைவர் சிவகுமார் அவர்களே, சுல்தான்பேட்டையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கருப்பசுவாமி அவர்கள், அது எவ்வளவு நாள் கஷ்டப்படணும். அரசாங்கம் நினைச்சா எம்எல்ஏ வந்து கொடுத்துருவாரு, தாசில்தார் எல்லாம் வரிசையா வந்து நின்று கொடுத்துட்டே இருப்பாங்க. எது ரெண்டுல எது நல்லது? உள்ளே பெருசது நம்முடைய குழந்தையினுடைய படிப்பு முக்கியமா, அவருடைய சம்பாத்தியம், வருங்காலத்தில் அதனுடைய சம்பாத்தியம் முக்கியமா, அதன் மூலமாக நம்முடைய கௌரவம் காப்பாற்றப்படுவது முக்கியமா? அப்படி இல்லைன்னா நித்தன கட்டுப்பாடு உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேல வைக்க கூடாது. அதுக்கு மேல வச்சவங்க சொன்னாங்க குடும்ப கட்டுப்பாடு நீங்க பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தது என்று சொன்னார். பாகுபாடு பார்க்க கூடாது, அனைத்து மாணவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அனைவருக்கும் படிப்பிற்கான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ முஸ்லிம் மாணவர்களுக்கு மட்டும் 2007ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கல்வி உதவித்தொகையை ஏழை இந்து மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஜூலை போராட்டம் என்ற பெயரில் கடந்த 3 ஆண்டுகளாக போராடி இப்போது 4வது ஆண்டாக போராடி வருகின்றோம். கடந்த 28ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25,000 பொதுமக்கள் கலந்து கொண்ட போராட்டம், மாணவர்கள் கலந்து கொண்ட போராட்டம் நடைபெற்றது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம், தேனி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் நடந்திருக்கின்றது. இன்று கோவை வடக்கு மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஜூலை போராட்டம் நடைபெற இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி இந்த ஜூலை போராட்டம் கடைசி போராட்டமாக இருக்கும் என்று நாம் கருதுகின்றோம். காரணம், பாராளுமன்ற தேர்தல் எப்போது நடைபெற்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவது உறுதி என்கின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ஏற்பட்ட உடனடியாகவே நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஜாதி மத பாகுபாடுகள் பார்க்காமல் அனைவருக்கும் சமமான கல்வி உதவித்தொகை கொடுக்கப்படும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.